Jai Gurudev. Today is the 8th session of Yoga Vasishta. நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த லீலா பத்மாவோட கதை பார்த்தோம். அந்த கதை எப்படியோ போச்சு. கதையெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அந்த கதையில இருந்து நாம் எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஞானம் என்ன, ஒரு விசேஷமான செய்தி என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய மனம் தூய்மையாகவும் நமக்கு தியானம் லபிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த உடலை தாண்டிய ஒரு மனநிலைக்கு நம்ம போவோம். கான்சியஸ் லெவல்ல போகும்போது மற்ற வேரியஸ் கான்சியஸ் லெவல்ல டிரான்செண்ட் ஆகி போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும். அப்ப வரும்போது அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டானா, அதுக்காக எல்லாரும் தினம் கான்சியஸ் லெவல்ல தாண்டி மேல போகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அப்படி போகும்போது நம்மளால ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி எல்லாரும் நம்மளோட மத்தவங்களோட அந்த கான்சியஸ் லெவல்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்படிதான் அந்த லீலான்ற கேரக்டர் சரஸ்வதியோட கடாட்சத்தால ஒரு கான்சியஸ் லெவல்ல தாண்டி போனப்போ அவளுக்கு 800 தன்னோட முந்தைய 800 ஜென்மங்களை பத்தி ஒரு விஷன் கிடைக்கிறது. அந்த மாதிரி விஷன் கிடைக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, நான் இந்த உடலில் இருக்கக்கூடியது இந்த சொஜர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஒரு செய்கை கொஞ்ச நாள் தான், அது ஒண்ணு சாஸ்வதமானது இல்லை. அதாவது நான் ஜெயஸ்ரீ என்ற இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு கால அளவு என்னோட ஆத்மாவினுடைய பயணத்தில் பார்க்கும்போது அந்த கால அளவு மிக மிக குறைவு. அது அவ்வளவு பிரசித்தியானது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்மளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் வரக்கூடிய சிறிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட நம்மள அவ்வளவு தூரத்துக்கு அது நம்மள அப்செட் பண்ணுது. நம்ம வாழ்க்கையே ஒரு மிகவும் மிகவும் ஒரு பிரசித்தியற்ற மகத்துவமற்ற ஒன்று நினைக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி எதற்காக அதுக்கு நம்ம அவ்வளவு ஒரு மகத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வரும். அதனாலதான் நம்ம இத பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம யோக வசிஷ்டா படிச்சுட்டு நம்ம அந்த ஒரு ரியலைஸ்டு சோலா ஆகுறோமோ ஆகலையோ அது வேற விஷயம். அது அவங்களோட மனோநிலை, அவங்களோட ஆத்ம ஜேர்னிய பொறுத்தது. வந்தாலும் வராட்டாலும் நம்ம ரியலைஸ் சோல் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஓரளவுக்காவது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில் வரக்கூடிய சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த வேவ்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்வ்ஸ் ரொம்ப டாப்பா போய் ரொம்ப டீப்பா போய் ரொம்ப டாப்பா போய் ரொம்ப டீப்பா போய் இல்லாம ஒரு மனசை அலக்கழிக்க கூடிய ஒரு நிலையில் இல்லாம லெட் ஆல் தோஸ் பீக்ஸ் அண்ட் ட்ரப்ஸ் ஃபிளாட்டன். எவ்வளவு தூரத்துக்கு ஃபிளாட்டன், கம்ப்ளீட்டா ஃபிளாட்டன் ஆகுமோ ஆகாதோ நமக்கு தெரியாது. ஆனா எல்லா ஒரு ஆத்மாவினோட ஜேர்னியிலும் ஏதோ ஒரு ஜென்மத்துல அது கம்ப்ளீட்டா ஃபிளாட்டன் ஆகுதான் ஆகும். அப்படி ஆன ஒரு ஆத்மா விடுதலை ஆகி போகும்போது அது பரமாத்மாவோட இரண்டரை கலக்கிறது என்பது நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஞானம். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். 100% வாங்கினா யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு அப்படின்னா ஒரு 40%க்காவது நம்ம முயற்சி செய்யலாம் இல்லையா? அந்த 40%க்கு எப்படி முயற்சி செய்வது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா? சோ போன வாரம் நம்ம பார்த்தது எப்படி அந்த ஆத்மா கான்சியஸ்னஸ் வேற லெவல்ல டிரான்செண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்ப ராமர் கேக்குறாரு இல்லையா, எப்படி இப்படி எல்லாம் போனாங்க அவங்க அப்படின்னா, அவங்க உடம்பாலும் ஒண்ணும் போகல, அவங்க எல்லாம் ஒரே பக்கத்து ரூம்ல தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதே அவங்களால் போனாங்க அப்படின்னா அவங்களோட கான்சியஸ் புத்தி லெவல்ல கான்சியஸ் லெவல்ல அப்படி டிரான்செண்ட் ஆகி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் ராமருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அது எப்படின்னா அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் ஸ்பேஸ் நம்மளோட இதயத்துல, இவ்வளவுதான் இடம்.
இவ்வளோண்டு இடத்துலதான் நம்ம எத்தனை காட்சிகளை நம்ம பாக்குறோம். நம்ம கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடியது இந்த கட்டை விரல் அளவு தான். அந்த கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ்ல நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். இப்ப இந்த டிவி ஸ்கிரீன், இப்ப டிவி ஸ்கிரீன் கூட வேணாம், நம்ம இது செல்போன்ல இருக்கிற ஸ்கிரீன் எத்தனோண்டு. அதுவும் சில சமயத்துல யூடியூப்பை பார்த்தானே எப்படி இருக்கும், அதுல பாதி ஸ்கிரீன் தான் இருக்கும். அதுல நம்ம ஒரு சினிமாவே பார்க்கலாம் இல்லையா? அதுல ஒரு சினிமாவையே பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்மளுடைய இந்த அங்குஷ்ட மாத்திர ஒரு ஸ்பேஸ்ல எல்லா கான்சியஸ் லெவல்லையும் லீலா மாதிரி, சரஸ்வதி மாதிரி எல்லாவற்றையும் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு அவ்வளவு பெரிய அதிசயம் கிடையாது. மேபி ஒரு போன ஜென்ரேஷனுக்கு சொல்லிருந்து அப்படியே ஆன்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாவே இருக்குது. ஏன்னா எல்லாரும் இத்தினோண்டு செல்போன்ல எவ்வளவு பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருக்காங்க, டிராமா பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ கிரிக்கெட் பார்த்து எங்கேயோ விளையாடுற கிரிக்கெட்டை இத்தினோண்டு ஒரு செல்போன்லயே பார்க்க முடியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அங்குஷ்டமான ஆத்திரமான ஒரு ஸ்பேஸ்ல நம்ம கான்சியஸ் லெவல்ல எல்லாம் டிரான்சென்ட் ஆகி போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்றத வந்து நம்மளால ஈஸியா ஒத்துக்க முடியும் இல்லையா? சோ இது வந்து நம்மளோட கனவு மாதிரி தான். கனவு கூட அந்த அத்தனோண்டு ஸ்பேஸ்ல தான் எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. கனவுன்றது எப்படி, அதுல வந்து பொருள்கள் கிடையாது, கால தேச வர்த்தமானத்தை கடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்க பாக்குறோம். there is spaceless, timeless and objectless, which is that பிரம்மன். அந்த பிரம்மன் மாதிரியே நம்ம கான்சியஸ்னஸ் இப்ப ஒத்துக்க முடியுது இல்லையா? ஏன்னா நம்மள கனவுல there are no objects, there are no space, there are no time limitations. இருக்கோம், ஓடி போறோம், நம்ம சின்னவங்களா இருக்கோம், கிழவரானோ, என்னென்னலாம் நடக்கிறது. சோ காலத்தை தாண்டி ஒரு ஸ்பேஸை தாண்டி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸே இல்லாத நம்ம இத்தனோண்டு இடத்துல நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். அது வந்து கனவு மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நம்மளால எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது இல்லையா? சோ எல்லாமே ஒரே இடத்துல தான் எங்க நடக்கிறது? அந்த அண்டம், ஸ்பேஸ், அந்த ஆகாச தத்துவத்தை, அது எல்லாமே ஆகாச தத்துவத்தை நல்லா புரிஞ்சுட்டானா நம்மளால பிரம்மத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஆகாச தத்துவத்துல, ஆகாச தத்துவம்னா இங்க இருக்க ஸ்கைன்னு நினைக்க வேண்டாம், இட் இஸ் த என்டையர் பிரம்மம் அப்படின்றது. அதுதான், அதுல எல்லாம் நடக்குது. நான் இங்க இருக்க எனக்கு தெரியலையே அப்படின்னா நீ அங்க போனா ஜன்னலுக்கு மேல ஏறி மொட்டை மாடியில் ஏறி நின்னுட்டானா எல்லாம் நம்ம அந்த சாலை கிராமம் பூரா எனக்கு கண்ணு தெரியும், ஏன்னா 8வது மாடியாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய பேர் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போன, ஒரு பெரிய கல்யாண மண்டபம், நம்ம வந்து போத்திண்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த மண்டபத்தின் அதர் சைட்ல அந்த கோடியில என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நம்ம மேல இருக்க பெட்ஷீட் எடுத்துட்டு பார்க்கும்போது தூரம் பெரிய மண்டபம், எத்தனை பெரிய மண்டபமா இருந்தாலும் அங்க யாரோ நடக்கிறாங்க, இங்க யாரோ போறாங்க. நம்ம விசாலாட்சி மண்டபத்துல போய் இருக்கிற தியானம் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அது புரியும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துருப்போம், அந்த சைட்ல யாரோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அது கூட நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி everything happens in this space. We are not able to see because we are covered with the screen. நமக்கும் பிரம்மத்துக்கும் இடையில, கான்சியஸ்னஸுக்கு இடையில நம்ம ஒரு ஸ்கிரீன் போட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரீன் திக்கு ஆகும்போது நமக்கு சுத்தமா அந்த பக்கம் எதனா இருக்குன்னு கூட நமக்கு ஒரு ஞானம் இருக்காது. அந்த ஸ்கிரீன் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு அந்த ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா எடுத்தும் போது நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம கூட சரஸ்வதி லீலா மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்மங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அட்லீஸ்ட் நமக்கு வருது. இதுதான் நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சோ இந்த வேர்ல்டு, நம்ம பாக்குற இந்த வேர்ல்டுங்கிறது என்னுடைய மனநிலையை பொறுத்தது, என்னுடைய பர்செப்ஷன்ஸ், என்னுடைய பிலீஃபை பொறுத்துதான் என்னுடைய உலகம் இருக்கிறது. உலகம் என்பது ஒண்ணு, என்னுடைய உலகம் என்பது வேறு.
என்னுடைய உலகம் என்பது என்னுடைய புரிதலை பொறுத்தது, என்னுடைய கருத்துக்களை பொறுத்தது. அந்த நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் லிபரேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. சோ என் உலகம் என்பது இதுதான். சோ இந்த உலகத்தை தாண்டி இதுக்கும் மேல என்ன இருக்கு, இதெல்லாம் கருத்துக்கள் சம்பந்தப்பட்டது. இந்த கருத்துக்கள் எல்லாம் தூக்கி அடிக்கும் போது, மனம் இல்லாமல் போகும்போது, எண்ணங்கள் அற்று இருக்கும்போது மீதி இருக்கிறது என்ன, கான்சியஸ்னஸ். அப்போ நான் அந்த கான்சியஸ்னஸோட சித்தத்தில் நிலைக்கும் போது என்னுடைய சித்தாகாசம் சிதாகாசமாக விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. புரியுதுங்களா? சித்தாகாசம்ன்றது மை கான்சியஸ்னஸ், சிதாகாசம் என்பது சுப்ரீம் கான்சியஸ்னஸ். தேர் இஸ் நோ அப்சல்யூட்லி நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சித்தாகாசம் அண்ட் சிதாகாசம். சரியா? அதுக்கு நடுவுல அந்த டிஃபரன்ஸா இருக்கிறது, அத கூட போய் ஒன்றி போக முடியாமல் நம்மளை தடுப்பது நம்மளுடைய மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம், மையாமலம், கர்ம மலம். இந்த 3 ஆளுதான். சோ இந்த 3ஐயும் நம்ம தின் டவுன், வாஷ் ஆஃப் பண்ணி கிளீன் பண்ணிட்டே வரணும். கர்ம மலத்தை எப்படி தின் டவுன் பண்றது? கர்மமெல்லாம் ஐ ஆம் நாட் த டூவர் அப்படின்னு சொல்லும் போது கர்ம மலம் குறையும். நம்ம பார்த்தோம் வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் அன்ரியல். அன்ரியலான இந்த வேர்ல்டு ரியாலிட்டி நினைக்கிறது தான் பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த மாய மலம் குறையும். அகங்காரத்தை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். நான் என்பது இருக்காம அந்த டூவர்ஷிப் குறையவே நான் என்பது அந்த அகங்காரம் குறையும். இந்த 3ஐயும் நம்ம வாஷ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம கான்சியஸ்னஸும் பியூரிஃபை ஆகி மெடிடேஷன் பண்ண 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 அந்த சித்தாகாசமும் சிதாகாசமும் ஒன்றுபடுதலை நம்ம ஓரளவு அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சித்தாகாசம் சிதாகாசம் ஒன்றுபட்டவர்களுக்கு ரியலைஸ்டு சோல்ஸ் பேரு. அந்த ரியலைஸ்டு சோல்ஸ் எப்படி இருப்பாங்க? நம்ம நேத்து பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா, எப்படி எல்லா திஷ்டித்த பிரஜனோட லட்சணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப கம்ப்ளீட்லா ரியலைஸ் பண்ண சோல்ஸோட ஒரு நிலை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். We have come to the 4th chapter of Yoga Vasishta. அதாவது முதல்ல 4 பிரகரணம் பார்த்தோம் இல்லையா. இப்ப ஸ்திதி லயா ஆன அப்புறமா இருக்கக்கூடிய நிர்வாண பிரகரணாவில இருக்கும். அது 7வது 6வதுன்னு வருது. பட் நம்ம அதை 4ஆ தான் பிரிச்சிருக்கோம். சோ நம்ம மத்ததெல்லாம் தாண்டி ஸ்திதி லயா எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு நம்ம இப்போ ரியலைஸ்டு சோல்ஸ பத்தி பேசுறதுக்காக இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரியலைஸ்ட் சோல்ஸ் ஜீவன் முக்தக விதேக முக்தக. ஜீவன் முக்தான யாரு, விதேக முக்தான யாரு? ஜீவன் முக்தான ஜீவித்து இருக்கும் போதே முக்தி அடைந்தவன். முக்தி அடைதல்னா என்ன? லிபரேட்டட் சோல். லிபரேட்டட் ஃப்ரம் வாட்? liberated from the bondages. பாண்டேஜ்ல இருந்து வெளிவந்தவங்க, பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள். இந்த உடலில் ஜீவித்து இருக்கும் போதே பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் பேர். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த உடல் இருக்கும், பாடி மைண்டு இன்டெலெக்ட் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கும் வரையில் நம்மளால அந்த டுவாலிட்டிஸை தாண்டி வெளிவர முடியாது. நன்மை தீமை, வேண்டியது வேண்டாதது, இந்த இருமைகளில் இருந்து விடுதலை அடைய இந்த உடம்பில் இருக்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த புரிதலை இப்ப கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். என்ன அப்படின்னா, if you are completely realized soul. What do you mean by realized soul? Understanding what is real and what is unreal. Knowing that this whole universe and what all we see is not real. அதெல்லாம் மாயையானது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த மாயையான இந்த உலகத்தில் அதைதான் ரியாலிட்டி நம்ம நினைச்சுட்டு இருந்தாலும் இதுக்கும் அப்சல்யூட் ரியாலிட்டி ஒண்ணு,
அப்பேரண்ட் ரியாலிட்டி ஒண்ணு, நடுவுல ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் புரிஞ்சுண்டு இருக்கும்போது we become a realized soul. We become that person. we வேணா நம்மளால முடியுமோ முடியாதோ தெரியல. that person becomes a ஜீவன் முக்தக. இந்த ஜீவன் முக்தக அவன் தான் லிபரேட் ஆயிட்டானே. ஏன்டா ஜீவித்து இருக்கணும் அப்படின்னா, அந்த பிராரப்த கர்மா தீரும் வரையில் பாடி மைண்ட் இன்டெலெக்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த பிராரப்தத்தை அனுபவித்துதான் ஆகணும். அவனோட 3 கர்மா பார்த்தோம்ல, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. இருமைகளில் இருந்து விடுபடும் போது ஐ எம் நாட் த டூவர்ன்ற அந்த டூவர்ஷிப்ல இருந்து வெளியில வரும்போது கர்மம் வில் நாட் அக்கர், கர்மம் சேராது. சோ ஆகாமி கர்மம் போயிட்டு, சஞ்சித கர்மா என்ன பண்றது, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, ஆச்சாரியா இல்லைன்னா குருவினா கதினகி, நம்ம ஒரு குருவை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி, பகவான் கிருஷ்ணர் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகும்போது நம்மளோட சஞ்சித கர்மாவை அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். சோ நம்ம கையில அனுபவிக்க வேண்டியது பிராரப்த கர்மா. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அந்த பிராரப்த கர்மா தீரும் வரையில் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஜீவன் மாட்டின்று தான் இருக்கும். ஆனா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் போதே இந்த சித்த சுத்தியால அவன் ரியலைஸ்டு சோலா ஆகும் போது அவனுக்கு ஜீவன் முக்தன் பேரு. He is liberated from all the bondages. அவனோட ஆத்மா பிராரப்தம் முடிஞ்ச அப்புறமா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியேறும் போது அவன் பரிசுத்த ஆத்மாவாக, there is no difference between his consciousness and the supreme consciousness. அந்த சிதாகாசத்துல கம்ப்ளீட்டா இரண்டரை கலக்கும் போது அவனுக்கு விதேக முக்தன்னு பேரு. விதேகம் இல்லாத ஒரு முக்தி நிலை. இது ஜீவனாக இருக்கும் போதே முக்தி நிலை. ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம உயிரோடு இருக்கோம், நான் ஹியூமன் பீயிங்கா இருக்கேன், ஆனா ஐ எம் கம்ப்ளீட்லி லிபரேட்டட் சோல்னு நினைக்கும் போது he becomes a ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற வரையிலும் அவன் இந்த பிராரப்தம் தீரும் மட்டும் அவன் இருந்ததா ஆகணும். அந்த பிராரப்தம் தீரும் போது அவன் இந்த உடலில் இருந்து தேகத்திலிருந்து வெளியில வரும்போது அவன் விதேக முக்தன் அப்படின்னு சொல்றான். ஓகே ரைட். இந்த ஜீவன் முக்தக நம்மளோடய இருக்கிறாங்களா? நம்ம கூட்டத்துல யாரானா இருக்காங்களான்னு குருஜியை எடுத்துக்கலாம். குருஜி நமக்கு ஒரு ஜீவன் முக்தகன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கெல்லாம் இருமைகள் இருந்து விடுபட்டவர்கள், நன்மை தீமை ஒரே மாதிரி இருப்பாங்க, வேண்டியது வேண்டாதது இல்லாம இருப்பாங்க அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு யாரானா அப்படி இருக்காளா அப்படின்னு தேடின்னு போனேன்னா, அப்படி நான் ஜீவன் முக்தன் சொல்லிக்கிறவனுக்கு ஒரு கேரக்டரும் இருக்காது. ஆனா 2-3 கேரக்டர் இருக்குமோ என்னவோ தெரியாது. ஆனா நிஜமாவே ஜீவன் முக்தனா இருப்பவன் தான் போர்டு மாட்டிண்டு நான் தான் ஜீவன் முக்தமே, நான் இருவைகள் இருந்து விலகியவன், நான் ஐ எம் லிபரேட்டட் சொல்லும் போர்டு மாட்டிண்டு பிரகடனப்படுத்தின்னு இருக்க மாட்டான். அவன் பைத்தியக்காரன மாதிரியே கூட இருக்கலாம் சில சமயத்துல ரமண மகர்ஷி, நம்ம பகவான் ரமண மகர்ஷி அந்த மாதிரி ஒரு பார்த்தாலே இவங்க நிஜமாவே ஜீவன் முக்தக அப்படின்னு தெரியக்கூடிய, நமக்கே புரியக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இருக்கலாம். பிச்சைக்காரன மாதிரி இருக்கலாம், பைத்தியக்காரன் மாதிரி இருக்கலாம். ஆனா நான் தாண்டா ஜீவன் முக்தகன்னு சொல்லிண்டவனுக்கு ஒரு கேரக்டர் இல்லாமலும் போவான். அதனால யாரு ஜீவன் முக்தக அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது நீ ஒன்னும் ஐடென்டிஃபை பண்ணி கிழிக்க வேண்டாம். நம்ம ஜீவன் முக்தனாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதனால எப்படி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்பவும் வேணுமோ அந்த மாதிரி ஜீவன் முக்தான இதெல்லாம் அவனோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்
நேத்து பார்த்தோம்ல ஸ்தித பிரஜ்னன் இப்படி இருப்பான், ஓஹோ அப்ப நான் ஸ்தித பிரஜ்னன் ஆவேன். பகவத்கீதையில ஒரு பக்தன் எப்படி இருப்பான், ஓஹோ நான் பக்தன் ஆவேன். ஒரு முக்தன் எப்படி இருப்பான், ஓஹோ நானும் முக்தன் ஆவேன். அப்படின்னு அந்த 100ன்றது வந்து கோலா வச்சுக்கிட்டு நம்ம அட்லீஸ்ட் 40% வாங்க நம்ம பாஸ் இல்லையா. சோ இந்த ஜென்மத்துல ஒரு பாஸ் ஆனா ஆகலாம் அப்படின்னு அவனோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 8 ஸ்லோகங்களை நம்ம நேத்து ஸ்தித பிரஜனை பத்தி கம்ப்ளீட்டா பார்த்ததால இது ஒண்ணும் அவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருக்க போறது இல்ல. ருணானாம் ஞான ஏக நிஷ்டானாம் ஆத்ம ஞான விசாரிணாம் ச ஜீவன் முக்தக உதேதி விதேக அன்முக்தக தா ஏவ. ருணா ஞானைக நிஷ்டானாம், எந்த ஒரு மனிதன் ஞானத்தில் நிலைத்து இருக்கிறானோ, ஆத்ம ஞானத்தை பத்தி விசாரணையிலேயே இருக்கிறானோ அவனை ஜீவன் முக்தக அப்படின்னு நம்ம சொல்றோம். விதேக முக்தனும் அவன் தான். அவன் ஜீவன் முக்தவன் தான். அவன் உடலை விட்டு போகும்போது அவனே தான் ஜீவன் முக்தக, அவனே தான் விதேக முக்தக. இப்படின்னு அது மீனிங் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கு, நான் படிக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். புரியாட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். For persons who have knowledge alone as their goal, நிரணாம் ஞானம் ஏக நிஷ்டானாம், அவன் ஞானம் ஒண்ணுதான் அவனுக்கு குறி. அதாவது ஞானத்தை போகக்கூடிய ஒரு பயணம் தான் அவனோட பயணம். அதுதான் அவனோட கோலாக இருக்கு. அவன் என்ன பண்ணான்? And who reflects on self knowledge, செல்ஃப் நாலேஜ் வந்து ஆத்ம ஞானத்தையே அவன் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கானா அத பத்தி இன்னும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே குறியா இருக்கான். அந்த மாதிரி இருந்தான்னா என்ன ஆகும்? இப்ப நம்மளோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும் மூணும் சேர்த்து எதையான சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருந்து அதே ஒரு ஞாபகத்துல இருக்கும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தும். ஏன்னா ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் eager to express itself. அது சொல்லிண்டே இருக்கு, நான் தாண்டா இது, நான் தாண்டா இதுன்னு சொல்லிண்டே இருக்கு. ஆனா நம்ம காதுகள்ல தான் வேற விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது, அதனால அது கேட்கல. இஃப் அவர் பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி perched on something, then that will reveal itself. அப்படிதான் வந்து பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு பிரகடனமாறுது. அது அவங்களுக்கு ஒரு தன்னைத்தான் காட்டி வைத்துக் கொள்கிறது. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆத்ம ஞானத்தையே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆத்ம ஞானம் அவனுக்குள்ள பளிச்சின் லைட் போட்ட மாதிரி வந்து அவனுக்கு அது ஒரு நாள் வந்து லபிதமாகும். So if he reflects on the self knowledge, there arises while they are living the state of liberation, which is verily bodiless supreme liberation. சோ அது அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? அதைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆத்ம ஞானம் அவனுக்கு பளிச்சுன்னு சொல்லி அவனுக்கு புரியும் போது அதனால அவன் அந்த லிபரேட்டர் ஸ்டேட், முக்தி அடைந்த ஸ்டேட்டுக்கு போவான். அவன் தான் விதேக முக்தனாகவும் அவன், பிகாஸ் அவன் முக்தனா இருக்கான். அதாவது தேகத்தை விட்டு வெளியில வரும்போது அவன் விதேக முக்தனா ஆக போறான். தெரியுதுங்களா? எதனா புரியலன்னா ப்ளீஸ் எழுதி வச்சுக்கோங்க. யூ கேன் ஆஸ்க் மீ லேட்டர். சோ இவன் வந்து எப்படி இருப்பான், இவனோட லட்சணானி எப்படின்னா, அப்பா வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு பேரு போத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்த திண்டுக்கல்ல. அவர் வந்து சாக்கடையில உட்கார்ந்து இருப்பாராம். சாக்கடையில உட்கார்ந்துட்டு அந்த சாக்கடை தண்ணிய வந்து கையால இப்படி போட்டுட்டு அதை நோண்டிட்டு நுங்க எடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சமயத்துல அதுல ஒரு ஆதிசங்கர பீடத்துல இருக்கக்கூடிய 35வது பீடாதிபதி
நரசிம்ம பாரதி என்பவர் ஒரு பல்லக்குல அந்த ரோட்ல போகும்போது அவரு பல்லக்குல இருந்து இறங்கி, என்னப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்கும் போதுதான் அந்த ரோட்ல பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் பார்த்தாலும் சாக்கடையில உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹீஸ் அ ரியலைஸ்டு சோல்ஸ்ன்னு சொல்லி புரியுது. சோ அவன் ரியலைஸ்டு சோல்னு போர்டு மாட்டின்னு தெரியல, அவன் ஏன் சாக்கடை அளந்துட்டு இருக்கான்னு, அது ஏதோ மத்தவங்களோட கர்மத்தை அவர் தீர்த்துட்டு இருக்காரு. அது எதனால, அது ஏன் அப்படி செய்யறாரு, அதற்கெல்லாம் நம்ம ஒரு விடை கண்டுபிடிக்கவே முடியாது. இட் இஸ் பியாண்ட் அவர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த லெவல் அவர் இருக்காரு. பாக்குறதுக்கு பிச்சைக்காரனாட்டம் ஒரு சாக்கடையில நோண்டின்னு இருக்கார். ஆனா இந்த 35வது பீடாதிபதியான நரசிம்ம பாரதிக்கு அவரை பார்த்த உடனே புரியுறது, அடடா இவர் சச் ரியலைஸ்டு சோல். அதனால அவர் பல்லக்கில இருந்து இறங்கி தன்னுடைய ஒரு வணக்கத்தை அவருக்கு தெரிவிக்கும் போதுதான் மத்தவங்களுக்கு ஓஹோ இவர் இப்பேற்பட்டவர், நம்மளால பார்க்க தெரியல. அதனால யாரு வெளி உலகத்துல தன்னை சாதாரணமாக நினைத்து கொண்டு சாதாரண மனிதர்களை போல நடமாடுபவர்களில யாரு ரியலைஸ்டு சோல், யார் நாட் ரியலைஸ்டு சோல், நம்மளோட சிற்றறிவை வச்சுட்டு கணிக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும்னா நாமளும் ஒரு ரியலைஸ்டு சோலா இருக்கணும். எப்படி இந்த நரசிம்ம பாரதியால சாக்கடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கூட்டம் பார்த்து இவர் ஒரு ரியலைஸ்டு சோல்னு புரிஞ்சுக்க முடியுதோ, அந்த அளவுக்கு நம்ம ஞானம், நம்மளோட கண் ஆத்மா ஒரு விஸ்தாரம் ஆயிட்டு இருந்தாதான் அது புரியும் அப்படின்றது இது தெரியுது. அடுத்தது சாரி, அவன் எப்படி இருப்பான், இன்னொரு முதல் கேரக்டர் என்ன, அவன் ரியலைஸ்டா இருப்பான், ஞான விசாரத்திலே இருக்கிறதுனால அவனுக்கு ஆத்ம ஞானம் தானாகவே அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதனால் அவன் தான் ஜீவன் முக்தன். அப்பேற்பட்டவனை தான் விதேக முக்தனும். அவன் முதல் ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது ந உதேதி ந அஸ்தம் ஆயதி சுகே துக்கே முக பிரபாக யதா பிராப்தஹ ஸ்திதிர் யஸ்ய சா ஜீவன் முக்தஹ உச்சதி. யார ஜீவன் முக்தஹ நம்ம எல்லாம் சொல்றோம்னா, ந உதேதி அவன் he glows, அவனோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த முக லாவண்யம், அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அழியறதும் கிடையாது, உதிக்கிறதும் கிடையாது. எப்பவுமே உங்க பிரசன்னமான முகத்திலேயே இருக்கா. ந உதேதி ந அஸ்தம் ஆயதி, அவனோட முக பிரபாவம் அழியறதும் கிடையாது, உதிக்கிறதும் கிடையாது. அழிஞ்சாதானே இன்னொரு தடவை உதிக்கிறது. உதிக்கிறதெல்லாம் அழியும் தான் நம்ம தான் முதல்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்ல, அது உதிக்கிறதும் கிடையாது, அழியறதும் கிடையாது. எது அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமானது அழியறதே கிடையாது. அவன் அந்த அந்த பிரகாசமான ஒரு முகானுபவத்தை அவன் ஸ்திரமா இருக்கிறான். அப்பேற்பட்டவனை நம்ம ஜீவன் முக்தக அப்படின்னு சொல்லலாம். He who glow of countenance neither increases in joy nor fades away in sorrow, and who remains appropriate to circumstances is said to be a liberated soul. அவன் முகத்துல அந்த பிரபாவம் தான், அந்த ஒரு பிரகாசம் அழியறது இல்ல. அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு இளவு வீட்டுல போயிட்டு சத்து போனவங்க ஏன் உட்கார்ந்து இருப்பான் கிடையாது. He is appropriate to the situation. அந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பான். எந்த மாதிரி ஐயோ பாவம் இப்படி செத்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு அவன் ஒரு ஆறுதல் சொல்லும் போது அவன் முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் மாறுமே தவிர அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த ஒரு என்ன சொல்லுவோம், அந்த ஒரு பிரபா அப்படின்றது குறையவே குறையாது. புரியுதுங்களா? முகத்துல அந்த பிரகாசத்தோடையே முகபாவங்கள் வேறையாக இருக்கலாம். ரெண்டு வித்தியாசம். ஐயோ இப்ப ஒரு பொண்ணு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல, ஐயோ அப்படியாமா, வருத்தப்படாத, அடுத்த தடவை நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு, ஓகேயா அப்படின்னு நான் சொல்லும் போது ஓன்னு நான் அந்த நானே கீழே போயிட்டு அந்த மாதிரி பேச மாட்டோம்.
எப்படி பேசுவோம்? நம்ம முகத்துல இருக்க பிரகாசமும் நம்ம முகத்துல இருக்க அந்த தேஜஸும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த தேஜஸோட ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஞானி, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவன் ஞானி கிடையாது நிச்சயமாவே, இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருப்பான். அவன் சுகமாக இருந்தாலும் துக்கமான ஒரு நிலையில் இருந்தாலும் அவன் முகத்துல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் மறையாமல் இருக்கும் அப்படின்றது அடுத்தது. இதெல்லாம் ஒண்ணு நமக்கு நம்ம பகவத்கீதையில ஸ்தித பிரஜ்ஞான பத்தி படிச்சு 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 நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரியுது, இல்லையா? மூணாவது, யோ ஜாகிரதி சுஷுப்தஸ யஸ்ய ஜாகரன் ந வித்யதே யஸ்ய நிர்வாசனா போதக சா ஜீவன் முக்தஹ. என்ன சொல்லிருக்கு? யஹ ஜாகிரதி சுஷுப்த யஸ்ய ஜாகிரத ந வித்யதே. அவன் he is not he who is awake while deep sleep. deep sleepல இருக்கான், he is awake. அதே சமயத்துல he never no awakening, no waking up at all. நடா அது அவன் தூங்குறதும் இல்லைங்கிறாங்க, அவன் முழிக்கிறதும் இல்லைங்கிறான். அவன் தூங்குறானா முழிக்கிறானே தானே ஒன்று சொல்ல தொலைங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அதாவது ஆத்மா எப்படி இருக்கு? ஆத்மா தூங்குறது கிடையாது. நமக்குள்ள இருக்க அந்த பரமாத்மா நிலை நம்மளுடைய டீப் கான்சியஸ்னஸ் தூங்குறதும் இல்ல முழிக்கிறதும் இல்ல. அந்த இடத்துல போய் நிலைச்சு இருக்கக்கூடியவன் டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப் எதுக்கு? the other levels of consciousness தான் தூங்குறதும் முழிக்கிறதுமாக இருக்கும். அந்த இன்னர்மோஸ்ட் கான்சியஸ்னஸ் தூங்குறதே கிடையாது. அப்ப நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கூட சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அப்படி தூங்குன, அப்படி நீ தூங்குனன்னு உனக்கு சொல்லக்கூடியது அந்த டீப் கான்சியஸ்னஸ். சோ அந்த டீப் கான்சியஸ்னஸ் தூங்காம இருந்ததுனால்தான் நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு இருக்கு, தெரியுதுங்களா? சோ அது தூங்கல. அப்போ அது எப்படி முழிக்கும்? தூங்கினாதானமா முழிக்கிறதுக்கு. நான் தூங்கவே இல்லை, நீ முழிச்சுட்டேன்னு நான் எப்ப தூங்குறேன்? எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ நான் தூங்கினேன், நான் தூங்கவே இல்லை, இந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் அம்மா எப்ப எழுந்தேன்னு, நான் தூங்கினாதானே எழுந்திருக்கிறதுக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்மளோட டீப் கான்சியஸ்னஸ் never sleep, then how can it get awaken up? இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கும். யாரோடது? இந்த அந்த மாதிரி ஒரு நிலையில தன்னோட கான்சியஸ்னஸ் வச்சிருக்கிறவனை தான் நம்ம ஜீவன் முக்தக அப்படின்னு சொல்லுவோம். He who is awake while in deep sleep, for whom there is no waking, whose knowledge is free from vasanas. vasanas எல்லாம் தொலைச்சிட்டா. vasanas என்ன ஞாபகம் இருக்கா? our impressions, our perceptions, giving importance to their perception. So நம்ம perceptions எல்லாம் தூக்கி போட்டோம். எப்போ மைண்ட் இஸ் நிச்சலமா இருக்கு, நிர்வாசனாக நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அயன் பண்ணி பழிச்சுன்னு வச்சுட்டு இருக்கோம். there are no crevices in our hippocampus. அதெல்லாம் பழிச்சுட்டு இருக்கு. எப்படி தியானம் பண்ணி பண்ணி நாலேஜால அந்த சுருக்கங்கள் எல்லாம் போய் பழிச்சுட்டு அயன் பண்ண பட்டு புடவை மாதிரி இருக்குது, சரியா? அதனால அங்க நிர்வாசனக, அங்க எந்த விதமான வாசனாசும் இல்லை, எந்த விதமான இம்ப்ரெஷன்ஸும் கிடையாது. அதனால அவன் எப்படி இருப்பான்? நாலேஜ்லயே இருப்பான். whose knowledge is free from vasanas, that person is said to be liberated soul, but living in the body. So he is known as Jivan Muktaha. புரியுதா? இதெல்லாம் நம்ம ஈஸி, நமக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளேஷன் கூட நமக்கு தேவையில்லை. சோ இப்ப எப்படி முழிக்க மாட்டான் தூங்க மாட்டான் அப்படின்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. మ్యూట్ చేస్తే ఉంటుందా? అప్పుడు నాకు రిఫ్లెక్ట్ ఉంటుంది. ఓకే, నా ఫోర్త్, రాగ ద్వేష భయాదీనాం అనురూపం చరణ్ అపి
யோ அந்தர் வியோமவாத் அச்சஸ்ய ச ஜீவன் முக்தக உச்சதே. வியோம எப்படி ஸ்பேஸ் வந்து ஒரு விதமான மாற்றமும் அடைவது இல்லையோ, அதுல மின்னல் வருது, மேகம் வருது, ஏதோ ஏரோப்ளேன் எல்லாம் போகுது, காத்தடிக்குது, மேகங்கள் இருக்கு, எல்லாம் எங்க நடக்குது? அந்த ஒரு வியாபகமா இருக்கக்கூடிய அந்த ஆகாச தத்துவத்துல இதெல்லாம் நடக்குதே தவிர அந்த ஆகாச தத்துவத்துல எந்தவித மாற்றமும் இருக்கிறது இல்ல. ஐயோ கருகும்னு மூடின் வருது அப்படின்னு சொல்லுவோம். எது? மேகங்கள் தான் மூடின் வருதே தவிர மேகங்கள் போய் மழை வந்து முடிஞ்ச அப்புறமா அந்த ஆகாசம் அப்படியேதான் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய அந்த நீல ஆகாசம் கூட ஆகாசம் இல்ல, நம்ம முதல் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இல்லையா? சோ அந்த ஆகாச தத்துவம் மாதிரி இவனோட மனம் ராகம், துவேஷம், பயம் இதெல்லாம் இல்லாம அப்படியே இருக்கு. அதுதான் அந்த 4வது ஒரு ஸ்லோகத்தை. தோ பிஹேவிங் இன் அ மேனர் ரிசம்பிளிங், அவனுக்கு லைக்ஸ் இல்ல, டிஸ்லைக்ஸ் இல்ல, பயம் இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது அப்படின்னு he will never declare. at the same time ஒரு அப்பா இது எடுத்துன்னு போய் காட்டுட்டு நல்லா குருஜி மாதிரி நம்ம எடுத்துன்னு போய் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு போற கேக் எல்லாம் வந்து அவர் வந்து பிளஸ் பண்ணி கொடுப்பார். கேக்குன்னா என்ன, அதுன்னா என்ன அப்படின்னு அவர் வந்து விட்டேத்தியா இருக்கிறது இல்ல, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி விட்டேத்தியா இருக்கிறதுக்கு வந்து ஐ எம் நாட் அஃபெக்டட் பை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ங்கிறது ஒரு விட்டேத்தியான ஒரு மனோநிலை. அந்த விட்டேத்தியான மனோநிலை கிடையாது, லைக்ஸும் கிடையாது, டிஸ்லைக்ஸும் கிடையாது. அதே சமயத்துல அந்த விட்டேத்தியான ஒரு மனோநிலையும் கிடையாது. பார்த்தான குழந்தை வந்தானே சந்தோஷமா யூ பார்ட்டிசிபேட் இன் த சரௌண்டிங் as if you are one with that, but inwardly you are always in a state of completely liberated self. இப்ப நானும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறேன், சந்தோஷமா எல்லாரையும் பாக்குறேன், அவங்க புடவை நல்லா இருக்கு, இவங்க புடவை நல்லா இருக்கு, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு பாக்குறேன். நான் ஒரு ஜீவன் முக்தகன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து என்னோட பொண்ணம்மா இந்த புடவை நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தா என்ன, இந்த புடவை நல்லா இருக்கு, அந்த புடவை ஏது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? we are into the situation as if we are participating in the ups and downs that is happening, but not inwardly, never get disturbed by all these, and you never become overly joy or overly இல்ல, joy and sorrow கிடையாது. we are பிரசன்னம், பிரசன்னதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிரசன்னமா இருக்கிறது வேற, சந்தோஷத்துல குதிக்கிறது வேற, துக்கத்துல அமிழ்ந்து போறது வேற. சந்தோஷத்துல எகிறதும் கிடையாது, துக்கத்துல அழிஞ்சு போறதும் கிடையாது. ஆனா எப்பொழுதுமே ஒரு பிரசன்னமான மனோநிலையில இருக்கிறவன் யாரு? ஜீவன் முக்தகா. அவனாலதான் இந்த ராக துவேஷ பயம் அப்படின்றது. இந்த சிச்சுவேஷன்ல ராக துவேஷ பயம் இருக்கு, ஆனா எனக்குள்ள அந்த ராகத்வேஷ பயம் கிடையாது. ராகத்வேஷ பயம் என்ன புரியுது இல்லையா? அது எனக்குள்ள கிடையாது. என்னை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேனே தவிர நான் அதுவாக மாற மாட்டேன். புரியுதுங்களா? தோ பிஹேவிங் இன் அ மேனர் resembling the presence of likes and dislikes, fear, etc. He who is extremely pure within, like space, is said to be a liberated while living. liberated while living, அவன்தான் ஜீவன் முக்தக. புரியுதுங்களா? சோ அடுத்தது 5வது, யஸ்ய ந அகம் கிருத்வா பவஹ குர்வதோ அகுர்வதோ வா அப்பி யஸ்ய புத்திர் ந லிப்யதே சா ஜீவன் முக்தக உச்யதே. அவன் ஐ எம் த டூவர் அப்படின்றது அவனுக்கு கிடையவே கிடையாது. whether he is doing, he is in action or in inaction, then also he is not colored by the surroundings. Na lipyate, he is never tainted, he never gets affected by the surrounding, what is happening around him. புரியுதா? யஸ்ய ந அகம் கிருத்வா பவ, ஐ எம் த டூவர் என்ற ஒரு இது கிடையாது. ந அகம் கிருத்வா பவ, அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு கிடையாது.
kurvatah akurvatah va api avan, whether he is in action or in inaction, actionless la irundalum yasya buddhir na lipyate, his mind will never get tainted. Such a person is called a jivan muktah, though behave sorry, he who whether engaged in action or not, who has no sense of doership and whose intellect is not tainted, is said to be liberated while he is living. So இதெல்லாம் வந்து எதனா சந்தேகம்ல எல்லாம் நமக்கு அப்படியே புரியுறது இல்லையா? So no problem. ஆறாவது எஸ் ந உத்விஜதே லோகா லோகா ந உத்விஜயதே ச யஹ ஹர்ஷாமர்ஷ பயா அன்முக்தஹ சா ஜீவன் முக்தஹ உச்யதே. என்ன சொல்றோம்? அவனை பார்த்து உலகத்துல யாருக்கும் பயம் கிடையாது. குருஜியை பார்த்தா நமக்கு எல்லாம் பயமாவா இருக்கு? அவர் வந்து அங்க வரார், அவர் கார் வருதுன்னு திவி திவி திவின்னு 1,00,000 பேரும் ஒரே டெசே எதனா ஒரு எல்லாரும் ஒரு பக்கமா ஓடிட்டு இருந்தா நான் அந்த பக்கம் குருஜி வராருன்னு அர்த்தம் இல்லையா? சோ அவரை பாக்குறதுக்காக அப்படி வந்து நம்மள வந்து மனசு இழுக்கிறது. அவரை பார்த்து உலகத்துல யாருக்குமே பயம் கிடையாது. அவரும் எதை பார்த்தியும் பயப்படுறதே கிடையாது. நம்ம அது வந்து பிரத்யட்சமா அந்த 35 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல நம்ம வேர்ல்டு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல பார்த்தோம். அந்த சமயத்துல நாளை காலையில அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போறது. இந்த நிமிஷம் இந்த ஸ்டேஜை உடச்சு எங்க 700 ஏக்கர் ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க இல்லையா, நம்மளாம் பார்த்தோம். அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல என்ன நம்ம கவர்மெண்ட் டெல்லி என்ன சொல்லிட்டு காலங்காத்தாலக்குள்ள இந்த ஸ்டேஜ் நீ உடைச்சே ஆகணும், நோ ஃபங்க்ஷன் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு 5 lakhs 50 lakhs 50 crores வந்து காம்பன்சேஷன் கேட்டாங்க நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து. அப்ப கூட குருஜி காலையில அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது மழையோ மழை, அவர் தொப்பக்கட்டெல்லாம் நனைஞ்சிட்டார். அப்ப வந்து எல்லாரும் வந்து ஐயோ குருஜி நீங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்கன்னா, என்னோட கோடான கோடி பக்தர்கள் மழையில நனைஞ்சு ஈர துணியோடு இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு வந்து வேற துணி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில கொடை கூட இல்லாம அவர் வந்து ஏறி வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்து ஃபங்க்ஷனை வந்து இனாகிரேட் பண்ணாரு இல்லையா? சோ அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு நிலையிலும் தன்னோட ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு நிலையிலிருந்து மாறாம இருப்பவன் தான் ஜீவன் முக்தக. சோ குருஜியை பார்த்து உலகத்துல யாருக்கும் பயம் கிடையாது. அவர் இந்த கவர்மெண்டோட இதெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. எப்படியோ அதெல்லாம் அப்புறமா சால்வ் ஆச்சு இல்லையா, அது வேற விஷயம். அது நமக்கு பியாண்ட் அவர் டிஸ்கஷன் ஹியர். சோ உலகத்தார் அவரை கண்டு பயப்படுவதும் இல்லை, அவருக்கு உலகத்தாரை பத்தி பயமும் கிடையாது. அவன் ஹர்ஷ பயா அன்முக்தக, எதற்காகவும் மிகவும் ஒரு உற்சாகமும் கிடையாது, உற்சாகமற்ற நிலையிலும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கவன நம்ம ஜீவன் முக்தக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். He whom the world does not fear, who is not afraid of the world, and who is free of elation, intolerance and fear, and is said to be liberated while living. அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வந்து ஒரு லிபரேட்டட் சோல்னு சொல்லுவோம். இந்த ஹர்ஷா அப்படின்னா இலேட்டட், எதனா ஒரு சந்தோஷம் வரும்போது ஆஹா அப்படின்னு தலகா, இது வந்து ஒரு ரஜோகுணத்தால வரக்கூடியது. அதே சமயத்துல அந்த மாதிரி நடந்தாலும் ஒரு பிரசன்னமான ஒரு மனநிலை இருக்கிறதுக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கணும். சத்துவகுணம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த கொதிப்படையாம ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு முடியும் அவனால் தான் இல்லையா? சோ அந்த சந்தோஷம் வரும்போது தலகால் குதிக்கிறவங்க, புரியாம குதிக்கிறவங்க வந்து ரஜோகுணத்தால, ரஜோகுணம்னா என்ன நமக்கு எல்லாம் தெரியும். சத்துவகுணம் இருக்கும்போது அந்த மாதிரி தலகால் புரியாம ஒரு நிலையிலயோ மிக ஒரு பயத்திலயோ அவன் வந்து he will not be affected. யாரு? ஜீவன் முக்தக. ஏழாவது ஜீவன் முக்தி பதம் தியக்த்வா ஸ்வதேக கால சாத்ருதே விசதி அதேக அதேக முக்தம் பவனக அஸ்பந்தக ஏவ. காற்று வந்து அசையும் போது அதுக்கு வந்து ஒரு
ஆக்ஷன் இருக்கு. அந்த அசையாத காத்து ஸ்பந்தக, அதுல ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்குமோ, அசையாத காத்து இருக்கும்போது இட் இஸ் லைக் ஸ்பேஸ் இல்லையா. காத்து அசையும் போதுதான் இங்க காத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா ஸ்பேஸ் மாதிரி தான் அதுவும் இருக்கும், சர்வ வியாபியா இருக்கும் இந்த இடத்துல மட்டும். ஓகேயா? சோ அந்த மாதிரி பவனக அஸ்பந்ததாம் அந்த மாதிரி இருக்கும். எப்போ? ஜீவன் முக்தி பதம் அடைந்தவன். when the body dies, ஜீவன் முக்தி பதம் தியக்த்வா, அவனோட உடல்ல இருந்து அவன் விடுபட்ட பிறகு, when the body dies, having abandoned the state of liberation in life itself, அவன் உயிரோடு இருக்கும் போது அவன் இந்த பந்தத்தை எல்லாம் தியாகிச்சிட்டான். தியக்த்வா he enters a state of embodied liberation. இவன் ஜீவன் முக்தனா இருந்தா இத்தனை நாள், இப்ப அவன் விதேக முக்தனா ஆயிட்டான். So embodied liberation, like wind, free from the movement. எப்படி முதல்ல அவன் எப்படி இருந்தான்? உடம்புக்குள்ள அவன் ஜீவன் முக்தகனா இருந்தான். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்டேபிள் மைண்டடா ஆத்ம ஞானத்துல நிலைச்சு இருந்தான். எப்போ? இந்த உடம்போடு இருக்கும்போது. he is said to be the ஜீவன் முக்தக. இப்போ இந்த தேகத்தை விட்டு அவன் வந்த அப்புறமா, அவன் உடலோடு இருக்கும் போதே எல்லாத்தையும் தியாகிச்சுட்டான். அப்பவே அவன் லிபரேட்டட் ஆயிட்டான். இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த உடம்புல வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடலில் இருந்து வெளிப்பட்ட உடன் அசைவற்ற ஒரு காற்று போல ஆயிட்டான். புரியுதா? இந்த உடலுக்குள் இருக்கும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அவனை ஒன்னும் லிபரேட்டட் சோலாவே தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த லிபரேட்டட் சோல் இந்த ஒரு அதிர்வுகளுக்கு உள்ளான உடலுக்குள் இருந்தது. ஆனா இப்ப அது வெளியில வந்த உடனே இந்த அதிர்வற்ற ஒரு நிலைக்கு அந்த லிபரேட்டட் சோல் போகும். எப்போ? அவன் இந்த அதிர்வுகளாலான இந்த உடலில் இருந்து வெளிப்பட்டவுடன் அவன் விதேக முக்தனாக ஆயிடுறான். புரியுதுங்களா? தேங்க்யூ பானு. இந்த விதேக கடைசியில என்ன ஆறான் அப்படின்னு பாக்குறான். விதேக முக்தக ந உதேதி ந அஸ்தமேதி ந சாம்யதி கிம்மபி அவ்யக்த பதேஸ்ராத் பூர்ணாத் பூர்ணதர ஆக்ருதிஹி. சூப்பரான ஒரு விஷயம் இது. இவன் விதேக முக்தனா ஆயிட்டான். இப்ப இவன் உதிக்கிறதும் கிடையாது, அஸ்தமிக்கிறதும் கிடையாது. அதனாலதான் நம்ம ஆகாசத்தை பார்த்தோம்னா உதிக்கும் போதும் ஆரஞ்சு கலரா இருக்கும், அஸ்தமிக்கும் போதும் ஆரஞ்சு கலரா இருக்கும். அதனாலதான் ஆரஞ்சு கலரை சன்னியாசிகளுக்கான ஒரு நிறமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். சோ அந்த ஆரஞ்சு ரோப்பு கட்டிருக்கவன் யாராமா நிஜமாவே ஜீவன் முக்தனாக இருக்கணும் இல்லையா? சோ அவன் முதிக்கிறதும் கிடையாது, அவன் அஸ்தமிக்கிறதும் கிடையாது. எது? இந்த விதேக முக்தனான ஒரு ஆத்மா. அது மறுபடியும் பிறப்பதும் கிடையாது, பிறந்து மறுபடியும் அது இறப்பதும் கிடையாது. அதாவது அவனுடைய விதேக முக்தனான அந்த ஆத்மா மறுபடியும் இன்னொரு உடலுக்குள் போவதும் கிடையாது. போனாதானே அந்த உடல்ல இருந்து வெளிவரது. அவன் இந்த உடல்ல இருக்கும் போதே அவன் கம்ப்ளீட்டா ஜீவன் முக்தனா ஆயிட்டு இப்ப விதேக முக்தனாவும் ஆயிட்டான். இவனுக்கு ஒரு கர்மாவும் இல்ல. கர்மத்தெல்லாம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் போதே பிராரப்த கர்மாவை தீர்த்துட்டான். அவன் நான் டூவர்ஷிப்பா இருக்கனால ஆகாமி கர்மா இல்ல, டிவோட்டடா சரணடைஞ்சதால சஞ்சித கர்மாவெல்லாம் போயிடுச்சு. இப்பவே அவன் லிபரேட்டட் ஆயிட்டான். அவனுக்கு பந்த பாசங்கள் கிடையாது. அவன் ஏயா இன்னொரு தடவை பிறக்க போறான், அவனுக்கு மறுபிறவியும் கிடையாது. அதனால அவன் கம்ப்ளீட்டா கான்சியஸ்னஸோட மெர்ஜ் ஆகிட்டான். சோ விதேக முக்தக ந உதேதி ந அஸ்தமேதி ந சியாமேதி. அவனுக்கு அழிவும் கிடையாது. எப்படி லயமாகும் போது எல்லா உயிர்களும் போச்சு, இது உயிரே கிடையாது, இவன் ஆத்மாவாயிட்டான். போய் நேரா போய்
பரமாத்மாவோட மடியில தாச்சி தூங்க வேண்டியதுதான் அவனுக்கு ஒரே வேலை. சோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹி இஸ் கம்ப்ளீட்லி லிபரேட்டட். கிம்மபி அவனோட அந்த நிலைமைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்யக்த பதேச்வா பதத்தை ஒரு வார்த்தைகளால வேர்ட்ஸ்லால அவனோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுற மாதிரி உனக்கு புரியுற மாதிரி யாராலையும் சொல்லவும் முடியாது. அந்த நிலைமை எப்படி? பூர்ணத்தில் பூர்ணமான ஒரு நிலைமையாமா. பூர்ணம்னாலே நமக்கு அவ்வளவா புரிய மாட்டேங்குது. பூர்ணத்துல பூர்ணமான ஒரு ஆக்ருதியமா அடைஞ்சிட்டான். The one who attains the disembodied liberation neither rises nor sets nor ceases to be. அவனுக்கு அழிவு என்பது அவ்யக்தம். அவன் அழிவு எப்படி பரமாத்மா மாதிரி ஆயிட்டான், அவ்யக்தம் ஆயிட்டான். One becomes of the nature of something inexplicable. அவனோட நேச்சர் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. கண்டவர் வேண்டுதலே விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு அந்த மாதிரி இருந்தேன் நானு யாரும் சொல்றதுக்கும் இல்ல. அது எப்படி இருக்குன்னு நம்மளால அது புரிஞ்சுக்கவும் முடியல. நம்மளால புரியாத போது அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. One who is verily a form which is fuller than fullness. fuller than fullness itself. அந்த மாதிரி இருப்பான் நாம் இந்த லிபரேட்டட் சோல். சோ இந்த லிபரேட்டட் சோல் எப்படி எல்லாம் இருப்பான்? அவனுக்கு ஆல்ரெடி இஸ் லிபரேட்டட். இஸ் பந்த பாசம் இல்லாம இருக்கான். அவன் உதிக்கிறதும் கிடையாது, அவன் அழியறதும் கிடையாது. ஆனா அவனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாட்டாலும், பயமெல்லாம் இல்லாட்டாலும், ராகத்வேஷம் இல்லாட்டாலும் அவன் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பான். எந்த துக்கம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, அவனோட தேஜஸ் அந்த முகத்துல இருந்து அழியாது. அதே சமயத்துல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அவன் கொடுப்பான். அவனுக்கு சுகம் வந்தாவும் எகிறதும் கிடையாது, துக்கம் வந்தா அமிழ்ந்து போறதும் கிடையாது. அப்பேற்பட்டவன் ரியலைஸ்ட் சோல். நம்ம எல்லாம் அந்த ஒரு நிலைய பார்த்து போனா கூட போறோம். அதாவது நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில ஒரு துக்கம் வரும்போது அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு தூக்கு போட்டு சாவறது கிடையாது. இட்ஸ் ஓகே, திஸ் வில் கோ அவே ஃபார் சம் டைம். இது கொஞ்ச நாள் இருக்கும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வெளிவரத்துக்கு நான் என்னுடைய முயற்சியை கைவிடாமல் நான் பார்க்கணும். இந்த அறிவு நமக்கு வரலாம் இல்லையா? இல்ல ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டம் ஐயோ ராமான் அதோடய உட்கார்ந்துடாம அதுல இருந்து எப்படி வெளிவரது? இது சாஸ்வதம் இல்லை. இந்த துக்கம் இப்பொழுது உண்டானதெல்லாம் அழியக்கூடியது. இது ஒரு நாள், இதுவும் ஒரு நாள் மாறிவிடும் அப்படின்ற ஒரு மனோநிலையை நம்ம கொண்டு வரும்போது அந்த துக்கத்தை கையாளக்கூடிய ஒரு மனோதிடம், ஒரு புத்தி நமக்கு வரும். இது நம்ம செய்யலாம்ல. நம்ம ரியலைஸ் சோல ஆர்வமோ இல்லையோ அந்த ரியலைஸ் சோல்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல போலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம முகத்துல ஒரு பிரகாசத்தை கொண்டு வரணும். நம்ம முகத்துல பிரகாசத்தை மேக்கப் போட்டுண்டா வருமா? கிடையாது. அதுக்கு முகத்துக்கு பிரகாசம் வருவதற்கான ஒரு மேக்கப் என்னது? நம்மளோட கிரியா, பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். இதெல்லாம் பண்ண நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் தானா வருது இல்லையா? குருஜியை பார்த்தா குருஜி ரொம்ப ஹேண்ட்ஸம்னால நம்ம சொல்ல முடியாது. ஆனா பார்த்தானா ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ். அந்த தேஜஸ் நம்ம மனத்துக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். எப்போ? we have to constantly purify our mind and constantly do pranayama, meditation and kriya such that our mind is always focused. அதுதான் நம்ம யோகம் அப்படின்னு சொன்னோம். அந்த யோகத்தில் இருக்கு இந்த பிரகாசம் தானா வரும். இந்த பிரகாசமான நம்ம ஒரு முகத்தை ஒரு கவுண்டனன்ஸ் சொல்றோம் இல்லையா? the attitude of our inner self. அதை வச்சுட்டு நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய கஷ்டமா? அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. we can do that, right? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம படிச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி போக அடுத்த தடவை ஒரு துக்கம் நம்ம ஓன்னு உட்கார்ந்து அழும்போது நானா இப்படி பண்ணேன், யோக வசிஷ்டம் எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம புத்தி சொல்லிட்டு எழுந்து வரணும்.
எது ஒண்ணுமோ நிலை இல்லாதது. அதனால நம்ம சன்னியாசியா வந்து இருக்க வேண்டியதுல கோபதாபங்கள் வரும்போது, ராகத்வேஷங்கள் வரும்போது, பயம் அப்படின்னு எல்லாம் வரும்போது, இதெல்லாம் என்னடா உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள் இப்ப எனக்குள்ள ஏன் வந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த விசாரம், அப்படி ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்றோம்ல, அத பத்தி விசாரம் பண்றது இல்ல, அந்த ஆத்ம விசாரத்துல நம்ம ஒரு நிமிஷம் வந்து திருப்பி கோ பேக் டு அவர் ஒரிஜினல் ஸ்டேட். அண்ட் தென் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த சொன்னால்ல எஃப்ஐஆர் ரிடக்ஷன், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி வந்து நம்ம சீக்கிரம் நடுவு நிலைமையிலேருந்து விலகும் போது திருப்பி எவ்வளவு சீக்கிரம் நடுவு நிலைமைக்கு வந்து முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நடுநிலைமைக்கு வரும்போது நம்மளால வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கையாளும் ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். ஓகேயா? ஜெய் குருதேவ். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். எதனா புரியலன்னா கேட்கலாம், புரிஞ்சிச்சுன்னா very nice Jayu. Thank you Lilma, thank you so much. Hey Banu, happy birthday once again. Unmute. రేపు కుట్టి నేడు జయ సుమ్ముకు నిండా బాండ జయ క్లాస్. Thank you. Thank you ma. இதுக்கு மேல thank you so much. இதுக்கு மேல இதுவே வந்து நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி இருக்கிறதுனால இது நிறைய வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து பகவத்கீதை கேட்டவங்க தான். இப்பதான் முந்தானே தான் நம்ம வந்து ஸ்தித பிரஜ்ஞானை பத்தி லைனுக்கு லைன் படிச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். தேங்க்யூ சோ மச். க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லக்ஷ்மி.